பொது சிவில் சட்ட மசோதா அசாம் சட்டப்பேரவையில் அறிமுகம். பலதாரமணத்துக்கு தடை, திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் ஜோடிகள் பதிவு கட்டாயம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் கூடிய பொது சிவில் சட்ட மசோதா அசாம் மாநில சட்டப்பேரவையில் மாநில அரசு சார்பில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்டம் மாநிலத்தில் வாழும் பழங்குடியினருக்கு பொருந்தாது என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பேரவை விவகாரத்துறை அமைச்சர் அதுல் போரா இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். அப்போது பல்வேறு தரப்பினரிடம் விரிவான ஆலோசனை நடத்திய பிறகு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மா பேசியதாவது: திருமண விவகாரத்து, வாரிசுரிமை, திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் உறவு உள்ளிட்டவற்றை முறைப்படுத்துதல் மற்றும் நிர்வகிக்கும் சட்டங்களை ஒருங்கிணைப்பதையும் எளிமைப்படுத்துவதையும் இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 21 ஆகவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 ஆகவும் மசோதாவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக தற்போது நடைமுறையில் உள்ள சமய சம்பிரதாய சட்டங்களுக்கு உட்பட்டு திருமணங்கள் நடைபெறுவதை அனுமதித்து மாநிலத்தின் கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாப்பதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு செய்வதை மசோதா கட்டாயமாக ஆக்குகிறது. அதன் மூலம் துணைவியருக்கு ஜீவனாம்சம், வாரிசுரிமை உள்ளிட்ட பிற சட்ட உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும். திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் ஜோடிகளுக்கான சட்ட கட்டமைப்பை இந்த மசோதா முதல் முறையாக வகுத்துள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் 44வது பிரிவின் கீழ் குடிமக்கள் அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை சீரான உரிமையியல் சட்டம் உருவாக்க அரசு முயல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மதம், இனம் மற்றும் பாலின பாகுபாடுகளின்றி மாநிலத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு மற்றும் வாரிசுரிமை போன்ற தனிநபர் விவகாரங்களுக்கு ஒரே மாதிரியான பொதுவான சட்டங்களை உருவாக்க இந்த மசோதா முறைப்படுத்துகிறது என்றார்.